செயலாளர் அந்த கணக்கு பொதுமக்கள் கேட்டது சந்திரிப்ப பிரதேச செயலாளர் அந்த பிரதேச ஒருங்கிணைப்புகள் கூட்டம் சந்திரிப்பாயில் கன வீதிகள் கேட்டது அது இதில் இருக்கா சந்திரிப்பா சார் நான் சந்திப்பா டிஎஸ் இருக்கிறேன். அந்த வீதிகளில் ஒன்று ரெண்டு இதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்குது. இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய வீதிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்குது. மிகுதி வீதிகள் வருகிற வருடம் என்றாலும் போட்டால் நல்ல நிறைய வீதிகள் கேட்கப்பட்டிருக்கு சார். சபைகள் மாநில பிரதி சபையில் கணக்கு வீடியோ கேட்டது கணக்கு போக்குவல் போடுறதுக்கு உண்மைன்னு சொல்லிட்டோம். சபைக்கு செய்யலாம். அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இந்த 2025 ஆண்டுக்கான இறுதி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் கௌரவ அமைச்சருமாகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத் தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமாகிய கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமன் அவர்களே, கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களே, கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் கௌரவ கந்தையா சிவஞானம் அவர்களே, வடக்கு மாகாண அமைச்சுக்களுடைய செயலாளர்களே, யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர், பிரதி முதல்வர் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்களே, யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கடற்படை விசேட அதிரடிப்படையினுடைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளே, மத்திய மாகாணங்களுடைய சகல திணைக்கள தலைவர்களே, பிரதேச செயலாளர்களே, மாவட்ட செயலகத்தினுடைய பதவி நிலை உத்தியோகத்தர்களே, பிரதி உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களே, அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இன்றைய இந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் வரவேற்றவனாக எங்களுடைய இந்த மாவட்ட செயற்பாடுகளிலே இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதி என்பது முதன்மையான இடத்தை பெறுகின்றது. அந்த வகையிலே கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே பெற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதியின் பிரகாரம் மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாகாண நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து இன்று இந்த இறுதியினுடைய நாட்களிலே இங்கே கூடியிருக்கின்றோம். உண்மையிலே அரச திணைக்கள உத்தியோகத்தர் அனைவருக்கும் இந்த இன்றைய நாட்கள் வருட இறுதி நாட்களாக இருந்த போதிலும் இந்த காலாண்டிற்குரிய கூட்டத்தை வைக்க வேண்டிய தேவையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அமைச்சினுடைய கூட்டத்தினுடைய சுற்றறிக்கைக்கு அமைவாக நாங்கள் அழைத்து இந்த கூட்டத்தை இன்று நடாத்துகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கான செலவீனங்களாக மீண்டு வரும் செலவீனமாக 2473.9 மில்லியன் ரூபாவும், மூலதன செலவினமாக 227 மில்லியன் ரூபாவுமாக மொத்தம் 2709 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் வரை அதற்கான செலவீனமாக 2709 மில்லியன் ரூபாவிலே 2625.2 மில்லியன் ரூபாவை நாங்கள் செலவழித்து நேற்று வரையான காலத்திலே 93.5% நிதி முன்னேற்றத்தை காண்பித்திருக்கின்றோம். அதனுடைய இன்னும் 5 வேலை நாட்களிலே நாங்கள் இதற்குரிய மிகுதி செலவினத்தையும் செலவழிப்பதற்குரிய உறுதிச்சீட்டுகள் கைவசம் இருக்கின்றன. அதே வேளையிலே ஏனைய அமைச்சுக்கள் சார்பாக எங்களுக்கு மீண்டு வரும் செலவினமாக 2527 மில்லியனும்,
மூலதன செலவினமாக 2641.3 மில்லியனுமாக 5168 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. நேற்றைய தினம் வரை 4210.5 மில்லியன் ரூபாய் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் 81.5 வீதமான செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதிலே எங்களுக்கு தீவு பகுதிக்கான வீதி அபிவிருத்திக்காக 250 மில்லியன் ரூபாய் கடந்த நவம்பர் மாதத்திலே கிடைக்கப்பட்டது. அதனை செலவு செய்வதிலே நாங்கள் மிகுந்த கடினமான நிலைமைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக தீவு பகுதிகளுடைய போக்குவரத்திலே தாமதம் ஏற்பட்ட காரணத்தினாலே நாங்கள் அதனுடைய கொடுப்பனவை மேற்கொள்வதிலே சற்று இடர்பாடான நிலைமையிலே இருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மாவட்டத்திற்கு 7869.8 மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்திற்கு கிடைக்கப்பட்டது. செலவு செய்யப்பட்ட தொகையாக 6835.8 மில்லியன் ரூபாய் 86 வீதமான செலவு எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய இந்த அண்மையிலே ஏற்பட்ட இந்த அனர்த்த நிலைமை தொடர்பாக நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்ட வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே 20,023 குடும்பங்களைச் சேர்ந்த 64,498 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் உரிய முறையிலே வங்கி கணக்குகளுக்கு வைப்பிடப்படுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே எங்களுடைய இத்தகைய மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தினுடைய செயற்பாடு உண்மையிலே இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி நோக்கியதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த இந்த வருடம் நாங்கள் நடாத்திய ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலும் எங்களுடைய அபிவிருத்தி பணிகளிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் கௌரவ அமைச்சர் மற்றும் ஆளுநர் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு பல வகையிலும் உதவிய எங்களுடைய மாகாண அமைச்சுக்களுடைய அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு உண்மையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த பிரசன்டேஷன் மாவட்டத்தினுடைய மாகாணத்தினுடைய நிதி பௌதிக ரீதியான முன்னேற்றங்களை காண்பிப்பதற்கான ஒரு பிரசன்டேஷன் என்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவரும் அதனை சரியான முறையில் உங்களுடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் தெரிவிப்பதன் மூலம் இந்த செயற்திட்டத்தை நாங்கள் பார்வையிட்டு இதில் இருக்கின்ற குறைபாடுகளை அல்லது இருக்கின்ற முன்னேற்ற நிலைமைகளை ஆராய்வதோடு அடுத்த வருடம் மலர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் மேலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே அனைவரும் மீண்டும் ஒன்றிணைந்து கைகோர்த்து மாவட்ட அபிவிருத்தியிலே அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வருடம் ஒத்துழைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய நிலவரம் தொடர்பாகவும் இந்த பிரசன்டேஷனை நாங்கள் இதிலே காண்பிக்க இருக்கின்றோம். அதே வேளையிலே எங்களுடைய இந்த பிரசன்டேஷன் மேலே நேற்று இரவு பிற்பகல் நினைக்கிறேன் 9 மணிக்கு பின்னர் தான் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எங்களால் அனுப்பி வைக்கப்பட்டது. ஏனென்றால் அதிலே அதனை உறுதிப்படுத்தி நாங்கள் அந்தந்த திணைக்கள தலைவரிலிருந்து இறுதி வரையான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆகவே அந்த வகையில் நேற்று இரவு 9:30 மணிக்கு பின்னர் தான் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதே வேளையில் என்னாலே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதை என்னாலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த விவரமும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இனிவரும் காலங்களிலே நாங்கள் அதனை முன்கூட்டியே அனுப்புவதற்குரிய முயற்சிகள் எடுக்கின்றோம். அந்த வகையிலே பிரசன்டேஷனுக்கு நாங்கள் போவோம். உங்களுடைய கருத்துக்களை நான் நினைக்கிறேன் இந்த பிரசன்டேஷனை பார்ப்பதன் மூலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றகரமான நிலைமைகளையும் அல்லது இருக்கின்ற குறைபாடுகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டி பிரசன்டேஷன் முடிந்த பின்னர் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கூறுவோமாக இருந்தால் அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை முன்வைக்கலாம் என்று எங்களுடைய திட்டமிடல் பணிப்பு அந்த வகையிலே அடுத்ததாக இந்த எங்களுடைய ஒழுங்கமைப்பின் பிரகாரம் வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயன் அவர்களை இன்றைய இந்த கூட்டத்தினுடைய இணைத்தலைமை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பார்லமெண்ட் உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த கூட்டத்தை தொடர்ந்து இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமையாகிக் கொண்டிருக்கின்ற கடற்தொழில் நீரியல் மற்றும் கடற்வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் அவர்களை மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவ அவைத்தலைவர் அவர்களை செயலாளர்களை அரசாங்க அதிபர் அவர்களை மற்றும் இங்கு வருகின்ற கௌரவ மேயர் அவர்களை மற்றும் கௌரவ தவிசாளர்களை திணைக்களத்தினுடைய தலைவர்களை இங்கு வருகை வந்திருக்கின்ற சிவில் அமைப்புகளுடைய இளைஞர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இந்த ஆண்டு எங்களுக்கு பெரிய ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஆண்டாக இருந்தது. இருந்தாலும் இறுதி நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய இந்த அனர்த்தங்கள் வந்தமையினாலே பாரிய ஒரு அனர்த்தங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அந்த அனர்த்தங்களிலிருந்து மீண்டு மீள இயல்புக்கு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அந்த மீள இயல்பு நிலைக்கு கொண்டு வரது மட்டுமல்ல, அவர்கள் மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் எங்களுடைய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மக்களுடைய மேம்பாடு மற்றும் பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டதாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய நிதி மூலங்கள் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் 2026ஆம் ஆண்டு ஒரு அபிவிருத்தியை நோக்கிய பயணமாகவும் இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மீள எழுச்சி என்ற ஒரு ஆண்டாகவும் அமையவும் என்று கேட்டு அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கூட்டத்தினுடைய தலைமை உரையாற்றுமாறு கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளராக இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர்களையும், அதே போன்று எங்களுடைய ஆளுநர் அவர்களையும், அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் ஜெயநந்தமூர்த்தி, அதே போன்று ஸ்ரீ பவானந்த ராஜா, அதே போன்று இளங்குமரன், அதே போன்று அர்ஜுனா ராமநாதன், அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற விசேடமாக எங்களுடைய பிரதேச சபைகளில் அனைத்து தவிசாளர்களும், அதே போன்று இங்கு இருக்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களும், இராணுவம் மற்றும் போலீஸ் முப்படைகளை சார்ந்த அனைவருக்கும், அதே போன்று எங்களுடைய ஊடகவியலாளர்கள், அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இந்த நேரம் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். நமது நாடு ஒரு பேர் அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம். அப்போ அந்த அனர்த்தம் தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், டித்வா என்கின்ற புயல். அந்த புயலின் காரணமாக முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை. அது ஒரு பேரழிவாகவே நாங்கள் பார்க்கின்றோம், பேரிடராகவும் பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமையிலிருந்து மீள்கின்ற ஒரு போராட்டத்தில் இன்றைக்கு நாடு என்ற வகையில் முழு நாட்டு மக்களும் அல்லது இருக்கின்ற அனைவருமே செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலைமை. அப்போ அந்த நிலைமையின் போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த புயல் காரணமாக எங்களுடைய விசேடமாக எங்களுடைய அரசு துறையில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும், நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த அரசு துறையில் வேலை செய்கின்ற அரச யந்திரத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே முரண்பாடுகள் இருக்கின்றது. அதனால் இவர்கள் அரசாங்கம் போகின்ற வேலையை செய்ய மறுக்கின்றார்கள் அல்லது காலம் தாமதிக்கின்றார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் இருந்தது. இருந்த போதிலும் கூட அவை அனைத்தையும் பொய்யாக்கிவிட்டு இந்த டித்வா புயலின் பொழுது நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் அனைவருமே ஊரணியில் இருந்து இந்த டித்வா புயலில் இருந்து மக்களை மீட்பதற்கு, மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கு செயற்பட்டார்கள். அதற்கு அவர்களுடைய நன்றி. இரண்டாவதாக எங்களுக்கு தெரியும், இந்த புயலின் பொழுது விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள், விசேடமாக ஜிஎஸ்மார்கள், அதாவது கிராம அலுவலகர்கள், தாங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் இவ்வாறு நாங்கள் செயல்படுவோமோ அந்த வகையில் கொட்டும் மலையிலும் கூட நான் கண்ணால் கண்ட பல்வேறு காட்சிகள் இருக்கின்றது. கொட்டும் மலையிலும்
இடுப்பு வரைக்கும் நீர் நிறைந்திருந்த பகுதிகளிலும் கூட தங்களுடைய தொழில் பொருட்களை சுமந்து கொண்டு சில பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்வையிட சென்றது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நிச்சயமாக அது ஒரு மிக மிக பாராட்டத்தக்க ஒரு சிறப்பான வேலையாகும். அது அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த டிட்பா புயலின் காரணமாக சுமார் 645 பேருக்கு அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் 170க்கு அதிகமானவர்கள் இன்னும் கூட மண்ணில் புதைந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்ட 5 கடற்படையினர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மின்சார சபை ஊழியர் இதில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எது எவ்வாறான போதிலும் இவ்வாறான இடர்களின் போது இவ்வாறான ஒரு நிலைமையின் பொழுது நாடு என்ற வகையில் ஒரு நாடு ஒன்று சேர்ந்திருக்கின்றது, மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த புயலில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். அது உலகம் தழுவிய ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் வேறு எதுவுமல்ல. உண்மையிலேயே நிச்சயமாக இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது விசேடமாக இன்றைய தினம் என்பது இன்றைக்கு 21 வருடங்களுக்கு முன்னர் இதே எங்களுடைய பிரதேசங்கள், கரையோர பிரதேசங்கள் அனைத்தையுமே ஆழி பேரலைகளால் அழிக்கப்பட்டிருந்தது. அதன் பொழுது 35,000க்கு அதிகமானவர்கள் இறந்திருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பொதுமதியான பொருட்கள் சேதமடைந்திருந்தது. அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள், கூடுதலாக உயிரிழந்தவர்கள் வேறு யாருமல்ல, எங்களுடைய கடற்தொழிலாளர்கள், மீனவர்களாகும். அப்போ அந்த வகையில் அந்த நினைவு நாள் தான் இன்றைக்கு காலையில் நாங்கள் அவர்களை நினைத்து அவர்களுக்கான நினைவாஞ்சலி நிகழ்வின் கூட நடாத்தியது இந்த கச்சேரியில். அதனால் அந்த நிலைமையின் போதும் சரி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையின் போதும் சரி, இவர்கள் இரண்டின் மூலமாகவும் நாட்டுக்கு பேரிழப்பு, பாதிப்பு என்றாலும் கூட அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு எமது நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை மக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, விசேடமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாடு தழுவிய ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மார்ச் மாதம் தான் எங்களுடைய வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு நாட்டில் தேர்தல் ஒன்று நடைபெற்றது. தேர்தல் ஜூன் மாதம் முடிந்தது. அது வரைக்கும் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. தேர்தல் காரணமாக அதன் பிறகுதான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டியிருந்தது. அதன் பொழுது எங்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், இந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு சில அரசு நடைமுறைகளை நாங்கள் சரியான முறையில் கையாண்டி நிதிகளை நாங்கள் செலவழிக்க முடியும். அப்போ அந்த வகையில் ஒரு காலதாமதம் ஏற்பட்டது. அந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்ற போது மறுபுறத்தில் எங்களுக்கு இந்த புயலும் ஒரு காரணமாக அமைந்தது. அப்போ அதன் காரணமாக அந்த நாங்கள் எதிர்பார்த்த எல்லா துறைகளிலும் 100% விதமான அடைவுகளை பெற்றுக்கொள்ள முடிந்ததா என்றால் ஒரு சில இதுகள் எங்களால் இன்னைக்கு முடியாமல் இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டம் என்ற வகையில் 100% வெற்றியினை, அடைவினை பெற்றிருக்கின்றது. அதற்கு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருந்து செயற்பட்ட விசேடமாக அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட இங்கு இருக்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும், அனைத்து டிஓஸ்மார்களுக்கும், அதே போன்று எங்களுடைய பிரதேச சபைகளுடைய தவிசாலை உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதன் மூலமாக இன்றைக்கு இந்த 100% அடைவு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று விசேடமாக நாங்கள் உங்களிடம் ஒன்றை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். விசேடமாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்போது நாங்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் வெற்றி பெற்றிருந்த போதிலும் கூட, அதாவது எங்களுடைய மாகாண சபைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 2024ஆம் ஆண்டை விட 2 மடங்கு அதிகமான எங்களுக்கு நிதி கிடைத்தது.
அடுத்த வருடம் நாங்கள் இவைகளை மத்தியிலிருந்து கிடைக்கின்றது, மாகாணத்திலிருந்து கிடைக்கின்றது என்று எந்த விதமான பாகுபாடு இல்லாது எங்களுடைய மாகாணத்துக்கான முன்னேற்றகரமான வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு குறைபாடு இருக்கின்றது. விசேடமாக நாங்கள் எங்களுடைய ஒதுக்கீடுகள் மூலமாக வருகின்ற மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருகின்ற நிதிகள் சரியான முறையில் உரிய நபர்களுக்கு உரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செல்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதனால் அந்த கேள்விகளை கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிணக்குகள் பிரச்சனைகள் காரணமாக அவைகளை எங்களுக்கு பூர்ணமாக செய்து கொள்ள முடியாவிட்டால் கூட எதிர்வரும் காலங்கள் விசேடமாக 2026ஆம் ஆண்டு எந்த ஒரு நிதி, எங்களுடைய நிதி அனைத்து நிதியும் நிச்சயமாக உரிய மக்களுக்கு உரிய விதத்தில் சென்றடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அதற்காக உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த டிட்வா புயலின் காரணமாக எங்களுடைய கைத்தொழில், விசேடமாக மீன்பிடித்துறை, விசேடமாக எங்களுடைய கால்நடைகள் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. விவசாயத்துறை பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த பாதிப்புகளில் இருந்து அவைகளை மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய விசேடமாக மீட்டெடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய நடவடிக்கைகள், பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். விசேடமாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் படகுகள் பாதிக்கப்பட்டிருக்குமாக நிச்சயமாக நாங்கள் சொல்லிக் கொண்டோம். அதற்கு படகுகள் இல்லாவிட்டால் படகுகளை நாங்கள் ஒரு படகை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய சீனோ நிறுவனத்தின் மூலமாக படகுகள் உடைந்திருக்குமாக அவர்களை எந்த விதமான அறிவியின்றி அரசாங்கமே அவர்களை திருத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். அதுவும் எங்களுடைய சீனோ நிறுவனத்தின் மூலமாக. அதே போன்று வலைகள் போன்ற காணாமல் போயிருக்குமாக இருந்தால், அடித்துக்கள் பட்டிருக்குமாக இருந்தால் அவைகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு அதாவது குறைந்தது ஒருவருக்கு 5 வரை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக அதையும் எங்களுடைய சீனோ நிறுவனத்தின் மூலமாகவே பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று அது இல்லாமல் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த பேரனர்த்தத்தின் காரணமாக எங்களுடைய அதாவது விசேடமாக இறால் பண்ணைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கின்றது. பெரிய கோடி மில்லியன் கணக்காக ரூபாய்கள் பெரிய நட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி கூட அவைகளையும் கூட வைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று ஆர்னமெண்டல் ஃபிஷிங் எடுத்துக்கொண்டாலும் கூட முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளையும் நாங்கள் கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அவைகளுக்கான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று விசேடமாக நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது விசேடமாக நாங்கள் இங்க இருக்கின்ற உத்தியோகஸ்தர்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னமும் மக்கள் மத்தியிலிருந்து வருகின்ற குறைபாடுதான் என்று எங்களை பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பார்க்காததன் காரணமாக கேட்காததன் காரணமாக எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய துன்பங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதனால் விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டுமல்ல, எதிர்வரும் காலங்களிலும் அனைத்து மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, மக்களுடைய பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய விசேடமாக அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உத்தியோகஸ்தர்கள் அவர் விசேடமாக டிஎஸ் மூலமாக அந்த பிரதேசத்திற்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக கண்டு அலசி ஆராய்ந்து அதற்கான முடிவினை எடுக்க வேண்டும் என நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இறுதியாக நாங்கள் கூறிக்கொள்வது, விசேடமாக 2026ஆம் ஆண்டு என்பது மிகவும் முக்கியமான வருடம். அந்த வருடத்தில் இந்த வருடத்தில் இருந்த பாடங்களையும் கற்றுக்கொண்டு விசேடமாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த வருடம் என்பது எங்களுக்கு மிக குறுகிய வருடம். குறைந்தது ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 4 மாதங்கள் கொண்டுதான் எங்களுக்கு கிடைத்தது. அந்த 4 மாதங்களுக்கான எங்கள் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இருந்த போதிலும் கூட அடுத்த வருடம் எங்களுக்கு 12 மாதங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்திலிருந்தே எங்களுடைய சரியான திட்டமிடல், சரியான செயற்பாடுகள், சரியான தெரிவுகள் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அதற்கான எங்களுடைய பங்களிப்பை கூடுதலாக பெற்று தாருங்கள் என்று விசேடமாக நாங்கள் எல்லோருடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே போன்று விசேடமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாகாண சபையினுடைய அவை தலைவர் சிவஞானம் அவர்களுக்கும், அதே போன்று மாநகர சபை உறுப்பினர் மேயர் அவர்களுக்கும், அதே போன்று பல சிவில் அமைப்புகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் எங்களுக்கு வருகை என்று அவர்களை வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று என்னுடைய நண்பர் ஸ்ரீதரன் அவர்கள் எம்பி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு, விசேடமாக நாங்கள் இறுதியாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அபிவிருத்தி வேலைகள் மாத்திரமல்ல எங்களுக்கு இருக்கின்றது, விசேடமாக இருக்கின்ற அவை தலைவர்களுக்கு நன்றாக தெரியும், சபை தலைவர்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய மாகாணம் அல்லது மாவட்டத்தில் பீடித்திருக்கின்ற பல்வேறு சீர்கேடுகள் இருக்கின்றன, பல்வேறு அழிவுகள் இருக்கின்றன. அவைகள் எங்களுடைய சமூகத்தை பேரழிவை நோக்கி கொண்டு செல்கின்றது என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால் அந்த பேரழிவில் இருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக எங்களால் அரசாங்கத்தால் இயன்ற அனைத்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயார். அதனால் அந்த பேரழிவு, அந்த சீரழிவில் இருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்பதற்காக எல்லோருடைய உதவி ஒத்தாசைகளையும் தாருங்கள் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்ட வகையிலே எங்களாலே காட்சிப்படுத்தல்கள் தற்போது காண்பிக்கப்பட இருக்கிறது. கூட்டத்துக்கு வருகை தர முடியாது என அறிவித்துள்ள உத்தியோகத்தர்களின் விவரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த வகையிலே வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர், கௌரவ ஆளுநரின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர் திட்டமிடல், பிரதி பிரதம செயலாளர் பொறியியல், மாகாண முகாமையாளர் நீர்வள சபை, பிரதி பொது முகாமையாளர் இலங்கை மின்சார சபை, பணிப்பாளர் தேசிய வீடமைப்பு அதிகார சபை, உதவி போலீஸ் அத்தியாட்சகர், பிராந்திய முகாமையாளர் மத்திய வங்கி. அடுத்தபடியாக 17/7/2025 நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய அறிக்கை அனுமதிக்காக ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த அறிக்கையை அனுமதிப்பதற்கான நேரம். அறிக்கையில் ஏதாவது திருத்தங்கள் இல்லை என்றால் ஒருவர் முன்மொழியை இன்னொருவர் வழிமொழியுமாறு தேவையுடன் கேட்டுக்கொள்ளும். கௌரவ நிர்மலான இளங்குமரன் எம்பி அவர்கள் முன்மொழிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் லட்சுமணன் அவர்கள் வழிமொழிகின்றனர். அடுத்தபடியாக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து ஆராய்தல். அந்த வகையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தினாலே விசேட மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதியின் கீழ் கட்டம் 1 கட்டம் 2 கட்டங்களிலே கட்டம் 1 76 திட்டங்களும் வீதி புனரமைப்பு திட்டங்களும், கட்டம் 2 25 வீதி புனரமைப்பு திட்டங்களுமாக மொத்த ஒதுக்கீடாக 162 மில்லியன் ரூபாய் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதேபோன்று விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் மாவட்ட செயலகத்தினாலே 3 திட்டங்கள் 183.99 மில்லியன் ரூபாய், மாவட்ட செயலகத்தினால் 9 திட்டங்கள், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 139.80 மில்லியன் ரூபாய். அதேபோன்று அனைத்து முகாமைத்துவ நிலைய மாவட்ட செயலகத்தினாலே 42 திட்டங்கள், மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக நிதி மூலத்தின் கீழ் 599.565 மில்லியன் ரூபாய். இந்த திட்டங்கள் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றன. இந்த திட்டங்களுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவதாக அவசரமாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. பிரதேச சபை வீதியாக
இது தொடர்ச்சியாக இந்த பிரதேச சபை வீதிகளுடைய விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. உள்ளூராட்சி சபைகளிலே ஒவ்வொரு சபை ரீதியாக எத்தனை வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன, அதே போன்று அதற்குரிய மதிப்பீட்டு தொகைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று ஒவ்வொரு பிரதேச சபை ரீதியாகவும் இங்கே வீதிகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே முதலாவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை வீதிகள், சாவகச்சேரி பிரதேச சபை, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை, வடமாராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீடுகள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தொடர்ச்சி மற்றும் காரநகர் பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், அதுபோன்று வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், நெடுந்தீவு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், நல்லூர் பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், பருத்தித்துறை பிரதேச சபை ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், சாவகச்சேரி நகர சபை ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள் என இங்கே மொத்தமாக வீதிகளுடைய விவரம் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட வீதிகள் அவசரமாக புனரமைப்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. அடுத்த விடயமாக ஒரு நிமிஷம், அந்த பிரதேச ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் நடந்ததானே, அதில் நான் மேனிப்பாய் மட்டும்தான் போனேன். மேனிப்பாயில் கன வீதிகள் வந்து சந்திலிப்பாய் டிஎஸ்சிட்ட சொன்னாங்க, அந்த மக்கள் கேட்டது சில வீதிகள், அதில் அந்த வீதிகள் இந்த வீதிகள் இருக்கான்னு இருக்கா சந்திலிப்பாய் டிஎஸ் பார்த்து, அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்புக்குழு கூட்டத்திலையும் மக்களால் கேட்கப்பட்ட வீதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கான்னு இருக்கா பார்த்தா நல்ல நினைக்கிறேன். கவர்மெண்ட்டை பார்க்கறதோ இல்லை, அந்த டிஎஸ் பேர்ட்ட சொல்லி இல்லைன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண நல்லம். நாங்கள் ஒன்றை தான் போனாங்க. பிரதேச செயலாளர் அந்த கணக்கு பொதுமக்கள் கேட்டது சந்திலிப்பாய் பிரதேச தவிசாளர் இல்லை, பிரதேச செயலாளர் அந்த இந்த பிரதேச ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் சந்திலிப்பாயில் கன வீதிகள் கேட்டது, அதுகள் இதில் இருக்கா சந்திலிப்பாய் டிஎஸ் சார்? நான் சந்திலிப்பாய் டிஎஸ் இருக்கிறேன். அந்த வீதிகளில் ஒன்று ரெண்டு இதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்குது. இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய வீதிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்குது. மிகுதி வீதிகள் வருகிற வருடம் மண்டலம் போட்டால் நல்ல நிறைய வீதிகள் கேட்கப்பட்டிருக்கு சார். சபைகள் மாநில பிரதி சபையில் கணக்கு வீதிகள் கேட்டது, கணக்கு போக்குவரத்து போடுறதுக்கு ஊமெண்ட் சொல்லி சொன்ன சபைக்கு செய்யலாம். புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய வீதிகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த விவரங்கள் எடுத்திருக்கிறோம். அது ஜனாதிபதி செயலத்தாலையும் கோரப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆண்டில் இல்லை, அதில் அன்றைய பிரதேச மீட்டிங்கில் சொன்னவே அந்த கணக்கு வெள்ளம் ஊராம நிற்கிற எல்லா டீட்டெயிலும் எடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இயருக்கு சரி, இது வந்து இந்த 31ஆம் தேதிக்குள்ள முடிக்கிற அவசரமாக செய்யக்கூடிய நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்திருக்கிறேன். 2.1 பில்லியனுக்கு ஜெஃப்னாக்கு வந்திருக்குது, செய்யக்கூடியதான் செய்யும். இது வந்து அந்த பிஎஸ்டிஜியில் மேலதிகமாக மாநில சபையில் செய்கிறோம். வணக்கம். ஒருங்கிணைப்புகளை தரவோட இந்த இதில் நாங்கள் வல்லெடுத்துற நகரசபையில் கொடுத்த இடம்பெறையில்லை. வல்லெடுத்துற நகரசபை எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்படுது. இது காலகாலமாக ஜனாதிபதி காலத்தில் இருந்து இன்றைய வரை பிரதான வீதி கூட ஆர்டிஏ ரோட் கூட மோசமாக இருக்கு. அப்போ மக்களிடம் நாங்கள் பேச்சு பண்ணுறோம். என்ன கொடுத்தால் 5 நாள்ல 2 நாள்ல தான் நீங்க உங்களுடைய அப்படி புறக்கணிப்பு கொள்ளாங்க. உங்களோட இஷ்டத்தாங்க தனிப்பட்ட ரீதியாக தாங்க நாங்கள் வல்வெட்டி துணைக்கு உங்களுக்கு கூடுதலாக கவனத்தை செலுத்தி செஞ்சுட்டாங்க.
அடுத்தபடியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு நிதி ஒதுக்கீட்டின் கீழே 3 வேலை திட்டங்களுக்காக 183.99 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த உண்மையாக அதுக்கு அந்த காணி பிரச்சனை அங்கேயா போடுறீங்க, இந்த காசு திரும்பி போடுது மேதான் பண்றது. உள்ள விளையாட்டு அமைக்கக்கூடிய அந்த இடம் வந்து புது இடம் தேர்வு செய்தாச்சா இந்த மாதிரி தேர்வு இல்ல நீதிமன்ற வழக்கில் இருக்கிறவங்க அந்த கதையில கடந்த வாரம் வழக்கில் பிரசன்னமாக இருந்தாங்க. அதில் நீதிமன்றம் ஏற்கனவே அந்த கட்டாணைகளை நீக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் தங்களுக்கு இந்த அமைச்சரவையினுடைய அனுமதி கடந்த 10ஆம் தேதி நவம்பர் மாதம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. திட்டத்திற்கான அனுமதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி எங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீட்டை இவரிடம் எங்களால் முடிக்க முடியாத காரணம் இருக்கின்றபடியால் நாங்கள் இதனை பில்டிங் டிபார்ட்மெண்ட் கட்டடங்கள் திணைக்களத்தோட ஒரு MOU சைன் பண்ணி அவர்களுக்கு பிராரப்படுத்துறதுக்குரிய அனுமதியை விளையாட்டு திணைக்களம் தந்திருக்கிறது. ஏன்னா இந்த வருஷத்துக்கு செய்யலை. இப்போ நாங்கள் அந்த ஃபண்டை அவைகளுக்கு பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதி கிடைக்கப்பெற்றால் இந்த இடத்துல கட்டுவதற்குரிய நடவடிக்கை, அவ்வாறு அந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதியை நீதிமன்றம் வழங்க இல்லையாயில் நாங்கள் புதிதான ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அதில் கட்டுவதற்குமாக நிதியை நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய மற்ற இடத்தை சூஸ் பண்ணியாச்சா இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு வந்தால். அடுத்ததாக சுற்றுலா அபிவிருத்தி திட்டம் 2026க்குரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவிலே 3 வேலை திட்டங்கள், அதேபோன்று காரநகர் பிரதேச சபை கூடாக முன்னெடுக்கப்படுகின்ற கசுருனா பீச் வேலை திட்டம், அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. மொத்தமாக 139.8 மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இதனூடாக 2026ஆம் ஆண்டிலே செயற்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே இதில் மொத்தமாக 42 திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதுக்குரிய விவரங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. இந்த கிராம அலுவலர் பிரிவு, இந்த பிரதேச செயலர் பிரிவு, இந்த அமுலாக்கும் நிறுவனம் போன்ற விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில்